வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. எமது சர்வதேச நேர்களை குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் சுகந்தா துசிதர், ரியாஸ் ஹாரிஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். 3 நாள் விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி பங்களாதேஷ் பயணம். முதலீட்டு சபையின் தலைவர் ராஜினாமா. அரசு தனியார் ஒத்துழைப்பு திட்டங்களுக்கு தனியான நிறுவனம். தேசிய கொடுப்பனவு கட்டமைப்பை மத்திய வங்கி நிர்வாகத்திலிருந்து பறித்து தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கும் முயற்சி. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தொடர்பில் கிழக்கு முதலமைச்சர் அதிருப்தி. GMO என்ற ஒரு விடயம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று நான் அடிக்கடி பகிரங்கமாக கூறுகிறேன். அவைகளை நீங்கள் ஒழிக்காமல் உங்களுடைய பிரச்சனையை ஒருபோதும் நீங்கள் தீர்க்க முடியும். எதிர்கால தலைமைத்துவம் தொடர்பில் பிரதி அமைச்சர் அஜித் பி பெரேரா கருத்து. மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு பங்களாதேஷ் சென்றுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று முற்பகல் டாக்கா சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார். பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அழைப்பின் பெயரில் ஜனாதிபதி இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் முதன்முறையாக பங்களாதேஷுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளதுடன் இதன்போது ஜனாதிபதிக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பங்களாதேஷ் ஜனாதிபதி முகமது அப்துல் ஹமீத் அவர்களினால் ஜனாதிபதிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டதுடன் இதன்போது 21 துப்பாக்கி வேட்டுகளும் தீர்க்கப்பட்டன. பங்களாதேஷின் வெளிவிவகார அமைச்சர், நிதி அமைச்சர் மற்றும் சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட சிலரும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை விமான நிலையத்தில் வரவேற்றனர். வெளிவிவகார அமைச்சர் ரவி கருணாநாயக்க, ராஜாங்க அமைச்சர் மொஹான்லால் கிரேரு, வசந்த அலுவிகார, பிரதி அமைச்சர் லசந்த அழகியவண்ண, நிஷாந்த முத்துஹெட்டிகம உள்ளிட்டோரும் இந்த விஜயத்தில் பங்கேற்றுள்ளனர். இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் 1972 ஆண்டு ஆரம்பமாகியதுடன் பொருளாதார மற்றும் வர்த்தக உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதே ஜனாதிபதியின் பங்களாதேஷ் விஜயத்தின் நோக்கமாகும். நாட்டிற்கு குறைந்த கட்டணத்தில் இணையதள வசதிகளை வழங்குவதாக தெரிவித்து தகவல் மற்றும் தொலைத்தொடர்பு தொழில்நுட்ப முகவர் நிறுவனம் எனப்படும் ICTA நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி முகுந்தன் கனகேயின் தலையீட்டில் செயற்படுத்தப்பட்ட கூகுள் லோன் திட்டத்தின் முறைகேடுகள் தொடர்பில் ஊடகங்கள் தொடர்ந்தும் வெளிக்கொண்டு வந்திருந்தன. ராமா என்ற நிறுவனத்தை உருவாக்கி அதனூடாக நாட்டின் தேசிய வளமான அலைவரிசையை பெற்றுக் கொள்ளும் முயற்சி இதன்போது அம்பலமானது. ICTA நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி முகுந்தன் கனகே தொடர்பு பட்டுள்ள மற்றொரு விடயம் தொடர்பில் தற்பொழுது செய்தி வெளியாகியுள்ளது. நேஷனல் பேமெண்ட் பிளாட்ஃபார்ம் எனப்படும் தேசிய கொடுப்பனவு தளத்தை உருவாக்குவதற்காக 2016 ஆண்டு நவம்பர் 10 பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க யோசனை சமர்ப்பித்திருந்தார். அனைத்து அரசு நிறுவனங்கள், வங்கி உள்ளிட்ட நிதி நிறுவனங்கள், வர்த்தக மற்றும் அனைத்து பிரஜைகளையும் தொடர்புபடுத்தி நாணய மற்றும் நாணய குச்சிகள் இன்றி இலத்திரனியல் முறையில் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதற்கு வசதிகளை ஏற்படுத்துவது இந்த தளத்தின் நோக்கமாகும். இதன்போது அனைத்து நிறுவனங்களினதும் நபர்களினதும் தகவல்களை இந்த தளம் தயாரிக்கும் நிறுவனத்திடம் வழங்கப்படும். இலங்கை தகவல் மற்றும் தொலைத்தொடர்பு தொழில்நுட்ப முகவரான ICTA நிறுவனம் இதனை செயற்படுத்துவதாக வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிட்டிருந்தது. தேசிய கொடுப்பனவு தளத்தை திட்டமிட்டு வருவதாக வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுவதற்கு சில மாதங்களுக்கு முன்னர் 2015 ஆண்டு செப்டம்பர் 9 தேசிய தகவல் தொழில்நுட்ப மாநாட்டில் கலந்து கொண்ட ICTA நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி முகுந்தன் கனகே தெரிவித்தார். அதற்கு 12 நிறுவனங்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் 3 உள்நாட்டு நிறுவனங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த மாநாட்டில் அவர் குறிப்பிட்டார். இவ்வாறு 3 நிறுவனங்கள் தெரிவு செய்யப்பட்டதன் பின்னரே அமைச்சர் ரவி கருணாநாயக்க தேசிய கொடுப்பனவு தளம் தொடர்பில் பாராளுமன்றத்தில் விடயங்களை முன்வைத்தார். இந்த பிரேரணை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு முன்னர் 2016 ஆண்டு ஜூலை 12 அமைச்சரவை அனுமதி பெறப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்ட யோசனை முன்வைக்கப்பட்டதன் பின்னர் தனியார் நிறுவனத்துடன் தேசிய கொடுப்பனவு தளத்தை தயாரிப்பது நாட்டின் சட்டத்திற்கு முரணான விடயம் என தெரிவித்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதுடன் அந்த வழக்கு எதிர்வரும் 20 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இது மத்திய வங்கியின் நிதிச்சபையின் அதிகாரத்திற்கு அப்பால் சென்றுள்ள விடயமாகும். அரசியலமைப்பில் இதற்கான அனுமதி இல்லை.
முகுந்தன் கனகே தெரிவிக்கும் விதத்திற்கு ஏற்ப தேசிய கொடுப்பனவு தளத்திற்காக தெரிவு செய்யப்பட்ட 3 நிறுவனங்களில் டோட்டல் பே இந்த நிறுவனமும் உள்ளடங்குகிறது. ICTA நிறுவனம் தமக்கு தேசிய கொடுப்பனவு மேடையின் டிஜிட்டல் தொழில்நுட்ப ஆலோசனைக்கான செயற்பாட்டு உரிமையை தமக்கு வழங்கியுள்ளதாக டோட்டல் பே நிறுவனம் இது குறித்து வெளியிட்டுள்ள ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கட்டமைப்பில் பதிவு செய்வதற்கான நபரின் அனைத்து தகவல்களையும் உள்ளடக்க வேண்டியுள்ளது. தேசிய அடையாள அட்டை உள்ளிட்ட தனிப்பட்ட தகவல்கள், வங்கி கடன் அட்டை மற்றும் வங்கி கணக்குகளின் தகவல்களையும் இதன்படி தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு வெளிப்படுத்த வேண்டி ஏற்படும். மத்திய வங்கி, அரசு மற்றும் தனியார் வங்கிகள் மற்றும் வியாபாரத்தை தொடர்புபடுத்தி லங்கா கிளியர் எனப்படும் கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ள பின்புலத்தில் இது இடம்பெறுகிறது. மத்திய வங்கியின் பூரண கண்காணிப்பில் செயற்படுத்தப்படும் லங்கா கிளியர் தேசிய கொடுப்பனவு தளத்தை தயாரிப்பதற்கு அவசியப்படும் அடிப்படை விடயங்கள் வகுக்கப்பட்டுள்ள நிலையிலேயே தனியார் நிறுவனங்கள் இதனுடன் தொடர்புபடுகின்றன. அமைச்சரவை அனுமதி பெறப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு பெற்றுள்ளனர். அவர்களுக்கு அதிகாரமில்லை. இது சட்டத்தை மீறும் செயலாகும். ICTA-யினால் மத்திய வங்கியை நிர்வகிக்க முடியாது. ICTA நிறுவனம் ஒன்றை இதற்கு வழங்குவது பிரச்சனைக்குரிய விடயமாகும். தெரிவு செய்யப்பட்டுள்ள டோட்டல் பே நிறுவனம் தொடர்பில் தற்போது பாரிய சந்தேகம் நிலவுகிறது. டோட்டல் பே நிறுவனத்திற்கு தேசிய கொடுப்பனவு கட்டமைப்பை தயாரிப்பதற்கு மத்திய வங்கி அனுமதி வழங்கியதா? கூகுள் லூன், இலத்திரனியல் அடையாள அட்டை, பிழை மனு மற்றும் முகுந்தன் கனகே தொடர்பில் பாரிய சந்தேகம் நிலவும் போது இந்த திட்டத்திற்கு இடமளித்தது யார்? மக்கள் பரட்சியினால், வெள்ளத்தினால் மற்றும் பொருளாதார சுமையினால் பெரும் துயரங்களை எதிர்கொள்ளும் போது மக்கள் பணத்தை பொறுப்பின்றி நிர்வகிப்பதற்கு முயற்சி செய்யும் நபர்கள் தொடர்பில் எடுக்கப்படும் நடவடிக்கை என்ன? இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் ஜனாதிபதி சட்டத்தரணி உப்புல் ஜெயசூரிய இன்று ராஜினாமா செய்துள்ளார். தனது ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதியின் செயலாளரிடம் வழங்கியுள்ளதாக உப்புல் ஜெயசூரிய நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறினார். வகிப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் ஜனாதிபதி சட்டத்தரணி உப்புல் ஜெயசூரிய தான் இந்த பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று தோன்றியமையினால் விலக தீர்மானித்ததாக குறிப்பிட்டார். இதேவேளை முதலீடு தொடர்பில் செயற்படுவதற்காக மற்றொரு நிறுவனம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. அரசு தனியார் ஒத்துழைப்பிற்கான தேசிய முகவர்களின் நிலையத்தை உருவாக்க அமைச்சரவையின் அனுமதி கிடைத்துள்ளதாக நேற்றைய அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிறுவனத்தின் தலைவராக திலான் விஜயசிங்கவை நியமிக்க அமைச்சரவையின் அனுமதி கிடைத்துள்ளதாக டெய்லி நியூஸ் பத்திரிகை இன்று செய்தி வெளியிட்டிருந்தது. திலான் விஜயசிங்க சிறிது காலம் இலங்கை முதலீட்டு சபையின் தலைவராகவும் செயற்பட்டுள்ளார். இதேவேளை பாராளுமன்ற அனுமதி வழங்காவிடனும் அபிவிருத்திக்காக முகவர் நிறுவனத்தின் பெயர் குறிப்பிடப்பட்ட முகாமைத்துவ பணிப்பாளராக மங்களயாப்பா செயற்படுவதாக நாம் இதற்கு முன்னர் செய்தி வெளியிட்டிருந்தோம். அதன்படி தற்போது முதலீடு தொடர்பில் செயற்படுவதற்காக முதலீட்டு சபை, அபிவிருத்திக்கான முகவர் நிறுவனம் மற்றும் அரசு தனியார் ஒத்துழைப்பிற்கான தேசிய முகவர் நிறுவனம் என 3 நிறுவனங்கள் உள்ளன. எனினும் 2015ஆம் ஆண்டு நேரடி வெளிநாட்டு முதலீடு 2014ஆம் ஆண்டு நேரடி வெளிநாட்டு முதலீடுகளை விட வீழ்ச்சி கண்டுள்ளதாக இலங்கை முதலீட்டு சபையின் தரவுகள் மூலம் அறிய முடிகிறது. 2016ஆம் ஆண்டு $5 பில்லியன் நேரடி வெளிநாட்டு முதலீட்டை பெற்றுக்கொள்ள எதிர்பார்ப்பதாக அரசாங்கம் கூறிய போதிலும் அந்த வருடத்தில் $300 மில்லியன் வெளிநாட்டு முதலீட்டையே பெற்றுக்கொள்ள முடிந்தது. முதலீடு தொடர்பிலான விடயங்களை இலகுபடுத்துவதாக தெரிவித்து இதற்கு முன்னரும் சட்டம் ஒன்று கொண்டுவரப்பட்டது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வேண்டாம் என்று கூறிய போது கொண்டு வந்தனர். எனினும் அது அனைத்து மாகாண சபைகளிலும் தோல்வியடைந்தது. அனைத்து முதலீடுகளையும் ஒரே கூரையின் கீழ் கொண்டுவர வேண்டும் என்றே நான் கூறுகிறேன். பல பகுதிகளில் தொடரும் கடும் வறட்சியினால் லட்சக்கணக்கான மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தொடரும் வறட்சியினால் அம்பாறை மாவட்டமும் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை, திருக்கோவில், சாகாமம் பிரதேசத்துக்கு இன்று நாம் சென்றிருந்தோம். நன்னீர் மீன்பிடியை நம்பி இப்பகுதியில் அதிகமான மக்கள் வாழ்கின்ற போதிலும் மண்ணாம்குளம் வற்றிப் போயுள்ளமையினால் இவர்களின் வாழ்வாதாரம் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. மழை இல்லாதால வறட்சி அடிச்சு இந்த முறை எங்களுக்கு தொழிலே இல்லை. தொழிலாம இந்த ஜனங்கள்லாம் ஜெயநலும் மற்ற ஊர்களுக்கு போய்கொண்டிருக்குது. அது ஒருவரும் கவனிக்கிறாங்களும் இல்லை. எங்களுடைய கிராமத்தில் வறட்சி அடிச்சு கொண்டே ஒரு போகம் தான், காலபோகம் மட்டும்தான் எங்களுக்கு மழை வர, அந்த காலத்துக்கு தான் மழை வரும். இந்த கோடை ஆகினால் எங்களுக்கு வறட்சியான், ஆட்டுக்கும் தண்ணி இல்ல, மாட்டுக்கும் தண்ணி இல்ல, மனுஷனுக்கும் தண்ணி இல்ல. அத்துடன் இப்பகுதி மக்கள் குடிநீரை பெற்றுக் கொள்வதிலும் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதுடன் விவசாய நிலங்களும் வறட்சியினால் அழிவடைந்துள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்திலும் தொடரும் கடும் வறட்சியினால் விவசாயத்தை நம்பி வாழும் மக்கள் செய்வதறியாது தவிக்கின்றனர். ஒட்டுச்சுட்டான் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட முத்தேன்கட்டு குளத்தில் நீரின்மையினால் விவசாயிகளும் மீனவர்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
ஆயிரக்கணக்கான விவசாயிகளும் நன்னீர் மீன்பிடி மீனவர்களும் முத்தேன்கட்டு குளத்தை நம்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஒரு வருஷத்துக்கு ஒரு போகம் தான் நாங்கள் அந்த விவசாயம் செய்து வாராக்கள். நாங்கள் இந்த முத்தேன்கட்டு குளத்துல தண்ணீர் நீர்மட்டம் குறைஞ்சதால சரியான முறையில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். 4 மாதத்துக்குரிய நிவாரண உதவி செய்யறோம் அரசால் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த காசை இவங்களுக்கு இடநிறுத்தி இருக்கிறாங்க. இங்க உள்ள மக்களோட வாழ்வாதாரம் சரியான முறையில் பாதிக்கப்பட்டிருக்கு. நேர சாப்பாடு கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைமை கூட இங்க உள்ள மக்கள்கிட்ட இருக்குது. கடும் வறட்சியினால் மன்னார் மாவட்டமும் வறண்டு போயுள்ளது. மன்னார் மாந்தை மேற்கு பிரதேசத்தில் எமது கேமராவில் பதிவான காட்சிகளே இவை. நீரின்மையினால் இங்கு சுமார் 4000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. கிணறெல்லாம் நீர்மட்டம் வலு குறைவா போச்சுது. மக்களுக்கு என்ன உதவிகளை செய்யலுமோ அல்லது கிணறுகள் அந்த ஆழப்படுத்திக் கொள்ளக்கூடிய சில வாய்ப்புகள் இருந்தால் அதை செய்ததுக்கு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்றேன். தொடரும் வறட்சியினால் நெடுந்தீவு பகுதியில் 8 குதிரைகள் கடந்த திங்கட்கிழமை உயிரிழந்து காணப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பல பகுதிகளில் நிலவும் வறட்சி காரணமாக நீருக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கொழும்பு 15 மட்டக்குழி பிரதான வீதியில் இப்பாவத்த சந்திக்கு அண்மித்த பகுதியில் நீர்க்குழாயில் ஏற்பட்டுள்ள கசிவு காரணமாக நீர் அதிகளவில் வீண்விரயமாகின்றது. மட்டக்குழி பிரதான வீதியில் கொலேஜ் வீதி சந்திக்கும் இப்பாவத்த சந்திக்கும் இடைப்பட்ட பகுதியில் நிலக்கீழ் குடிநீர் குழாயை திருத்தும் பணிகள் நீண்டகாலமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நேற்று காலை முதல் குறித்த பகுதியில் பாரியளவு நீர் வெளியேறி வீதியில் நிரம்பி வழிகின்றது. இதன் காரணமாக குறித்த பகுதியில் போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்பட்டுள்ளது. காலையில போறதுக்கும் சரியான டிராபிக் கூடனால ஸ்கூல் டைம் சரியா டைம் போயலாம், வேலைக்கு டைமுக்கு போகலாது. இங்க உள்ள தண்ணி அநியாயமாவது சரியான மாதிரி. ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது 1:30க்கு ஸ்கூல் விட்டா இங்க வர்றது 4 மணி ஆகுது வீட்டுக்கு வர. குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்படுகின்ற நிலையில் இவ்வாறான அசம்பந்த போக்குடன் அதிகாரிகள் செயற்படுவது கண்டிக்கத்தக்க விடயமே. அந்த 8 மணி பிற்பாடு வராங்க செய்யறாங்க, அடுத்த நாள் காலையில இதே மாதிரி தான் நீர் விநியோகம் எப்படி பாதிக்கணும் அப்படி பாதிக்கணும்னு சொல்றாங்க, சிக்கனமா பாதிங்க அப்படின்ட்டு. இதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு நீர் விநியோகம் சும்மா அநியாயமா போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் குடிநீர் தானே. இன்னும் ஒரு 3 நாளா அந்த தண்ணி போய்கொண்டிருக்கு. நேற்று இரவும் முழுக்க தோண்டினாங்க, தோண்டி போட்டு செஞ்சுட்டு போனாங்க. அந்த அடுத்த நாள் காலமா இந்த இப்ப மத்தியானம் ஓன்னு தண்ணி போகுது. அநியாயம் தானே. இவ்வளவு சனத்தின ஒரு நாள் பில்ல கட்டாட்டியும் வெட்டுறாங்க இவ்வளவு தண்ணியும் சும்மா அநியாயம் தானே. இந்த விடயம் தொடர்பில் தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையின் கொட்டாஞ்சேனை கிளை காரியாலயத்தின் பொறுப்பதிகாரி JWWK ஜெயசிங்கவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. மட்டக்குழி பகுதிக்கான புதிய குடிநீர் விநியோகத்திற்கான குழாய்களை பொருத்தும் போது குறித்த பகுதியில் உள்ள பழைய குழாய் சேதமடைந்துள்ளதாக அவர் கூறினார். சுமார் 10 அடி ஆழத்தில் இந்த கசிவு ஏற்பட்டுள்ளதாகவும் அதனை சீர் செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். குழாய் கட்டமைப்பு இன்றிரவு சீர் செய்யப்படும் எனவும் நாளை காலை முதல் நிலைமை வழமைக்கு கொண்டுவரப்படும் எனவும் நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையின் கொட்டாஞ்சேனை கிளை காரியாலயத்தின் பொறுப்பதிகாரி சுட்டிக்காட்டினார். டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்ட 583 நோயாளிகள் நீர்கொழும்பு ஆதார வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெறுகின்றனர். அத்துடன் நீர்கொழும்பின் பல பகுதிகளில் குப்பைகள் குவிந்து கிடப்பதை இன்று அவதானிக்க முடிந்தது. நீர்கொழும்பு ஆதார வைத்தியசாலை டெங்கு நோயாளர்களால் நிரம்பியுள்ளமையை அவதானிக்க முடிகின்றது. இன்றைய தினம் மாத்திரம் வைத்தியசாலையில் 583 டெங்கு நோயாளர்கள் தங்கியிருந்து சிகிச்சை பெறுவதுடன் வைத்தியசாலையின் 9 வார்டுகள் டெங்கு நோயாளர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளன. வைத்தியசாலையில் மொத்தமாக 916 நோயாளர்கள் சிகிச்சை பெறுவதுடன் அவர்களில் 583 பேர் டெங்கு நோயாளர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனினும் வைத்தியசாலையில் 371 கட்டில்களே காணப்படுகின்றன. இதேவேளை நீர்கொழும்பு ஆதார வைத்தியசாலையின் 3 வைத்தியர்களும் 20 தாதியர்களும் டெங்குவினால் பீடிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் நிலந்தி பத்ரன தெரிவித்தார். நீர்கொழும்பு வைத்தியசாலையில் போதிய வசதிகள் இன்மையினால் அருகிலுள்ள தேவாலயம் ஒன்றில் ராணுவத்தினர் இலவசமாக இரத்த பரிசோதனை மேற்கொள்கின்றனர். இதேவேளை நீர்கொழும்பில் சில பகுதிகளில் இன்று குப்பைகள் குவிந்து கிடப்பதை காண முடிந்தது. இங்கு குப்பை அகற்றும் நடவடிக்கை உரிய முறையில் இடம்பெறுவதில்லை என பிரதேச மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். காணெல்லாம் சுத்தம் இல்ல, ஒரே குப்பையா கிடக்கு, அதெல்லாம் சுத்தப்படுத்த வேணும். இந்த டெங்கு வேலை பெரிய பிரச்சனையா இருக்கு. பொது மைதானத்தில் இங்கு குப்பைகளை கொட்டுவதனால் பிரதேசத்திலும் டெங்கு நுழம்பு பருகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தெரியாத நபர்களால் இவ்வாறு குப்பைகள் லோரிகள் மூலம் டிராக்டர்கள் மூலம் கொட்டப்பட்டு செல்கின்றன. வீடுகளில் உள்ள நீரை தூய்மையாக வைத்திருப்பதனூடாக மாத்திரம் இந்த டெங்கு பிரச்சனைக்கு தீர்வை காண முடியாது என்று நான் எண்ணுகின்றேன்.
வடிகான் கட்டமைப்புகள் முறையாக காணப்படாதமையின் காரணமாக டெங்கு நுளம்புகள் பெருகுகின்றன. வடிகான்களை சுத்தப்படுத்த முடியாதுள்ளமையாலும் நகரசபைக்கு அதற்கான போதிய நிதி இல்லாமல் போனமையினாலும் கடல் நீரை வடிகான்களுக்குள் செலுத்துமாறு நாம் பரிந்துரைத்துள்ளோம். ஏனெனில் உப்பு காரணமாக டெங்கு நுளம்புகளால் அங்கு இருக்க முடியாது. எனினும் இதற்கான முறையான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. காத்தான்குடி தள வைத்தியசாலையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள 2 கட்டிடங்கள் இன்று திறந்து வைக்கப்பட்டன. காத்தான்குடி தள வைத்தியசாலையின் புதிய வெளிநோயாளர் பிரிவும் வைத்திய அதிகாரிக்கான விடுதியும் இன்று திறந்து வைக்கப்பட்டது. கிழக்கு மாகாண முதலமைச்சர் நசீர் அகமது மற்றும் கிழக்கு மாகாண சுகாதார அமைச்சர் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். சுகாதார அமைச்சு ஆளணியுடைய பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் அது இந்த GMO என்ற ஒரு விடயம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று நான் அடிக்கடி பகிரங்கமாக கூறி வருகின்றேன். அவைகளை நீங்கள் ஒழிக்காமல் உங்களுடைய பிரச்சனையை ஒருபோதும் நீங்கள் தீர்க்க முடியாது. சைத்தம் ஏன் இந்த நாட்டுக்கு ஏன் எத்தனையோ பேர் இன்று ஒரு கன்சல்டன்ட் ஒரு கன்சல்ட் பண்ணுவதற்கு போனிலே நின்று 2000 ரூபாய் கட்டி போட்டு 2 நிமிஷம் கூட கதைக்க முடியாத கன்சல்டன்ட்களாக நீங்கள் உட்கார்ந்திருக்கின்ற போது ஏன் சைத்தம் இங்கு வரக்கூடாது என்று நாங்கள் கேள்வி எழுப்பாமல் இருக்க முடியாது. இன்று இந்தியாவுக்கு போனா இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் காத்து கொண்டிருக்கிறாங்க. ஏர்போர்ட்ல இறங்கின உடனே வெஹிக்கிள் அனுப்பவா என்று டாக்டர்மார் கேட்கிற அளவுக்கு இந்தியன் ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரி ஹஸ் சேஞ்ச்ட். ஸ்ரீலங்காவில் இது உண்மையாகவே ஒரு கமர்ஷியலைஸ்ட் இண்டஸ்ட்ரியாக ஒரு வெறுமனே வியாபாரம் நடத்துகின்ற எல்லோரையும் குற்றம் சொல்லவில்லை. GMO பிழை என்று இருக்கின்ற அத்தனை டாக்டர்ஸுக்கும் தெரியும். அவர்களுடைய நடவடிக்கை பிழை என்று அதிகமான டாக்டர்ஸுக்கு தெரியும். மட்டக்களப்பு வாழைச்சேனை கொரளைப்பற்று மத்திய பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது. வாழைச்சேனை கோரளைப்பற்று மத்தி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பிரதியமைச்சர் அமீர் அலி, பாராளுமன்ற உறுப்பினர் சீனித்தம்பி யோகேஸ்வரன், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கல்குடா இணைப்பாளர் DP சந்திரபால ஆகியோரின் இணை தலைமையில் இடம்பெற்றது. கல்குடாவில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் எத்தனால் உற்பத்தி நிலையத்திற்கு தான் அனுமதி அளிக்கவில்லை என வாழைச்சேனை பிரதேச சபையின் செயலாளர் AMS சிகாப்தீன் தெரிவித்தார். 2016 3ஆம் மாசம் 26ஆம் தேதி சமைக்கப்பட்ட விண்ணப்பப்படியும் இந்த பிரதேச சபையில் இன்றைக்கு ஒரு அனுமதிக்கப்படாமல் இருக்கு. அவங்களுக்கு பிரதேச சபையால அவங்களோட லேண்ட் தனியார் காணி சார் கிளியர் பண்ணப்படுத்தி அவங்களோட லேண்டுக்குரிய மகள் கட்டத்துக்கும் அவங்களுக்குள்ள டெவலப்மெண்ட் பேமெண்ட்டும் கொடுத்து அதை நான் கொடுக்க முடியல தானே சார். மேல உள்ள அமைச்சு மட்டங்கள் திணைக்கள மட்டங்களை எல்லாம் முடிச்சு பிரதேச சபை நிலைய இருக்கையும் அவங்க போய் சென்ட்ரல் என்வாயன்மெண்ட் A கேட்டகரி சர்டிபிகேட் எடுத்திருக்கிறாங்க. அது எங்கள் அதிகாரத்தில் உட்பட்டது. குடும்ப பிரிப்பேர் பண்றது தான் ஏக்குரிய கிரேட். இந்த திட்டத்தை தடை செய்யற எந்த ஒரு செயற்பாட்டையும் என்னால் செய்ய முடியாது. இந்த கட்டட அனுமதியையும் கட்டட அனுமதிக்கான அங்கீகாரத்தையும் மத்திய சுற்றாடல் அதிகார சபை வழங்கியிருக்கு. பாராளுமன்றத்தில் டெக்ஸ் ஃப்ரீ கிடைக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட், அடுத்தது அமைச்சு அங்கீகாரம் கிடைக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட், நிதி அமைச்சு கீழே இருக்கிற திணைக்களங்கள் ஏனைய திணைக்களங்கள் அத்தனையும் அனுமதித்த ப்ராஜெக்ட். இதுக்கு மேலாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை அங்கீகரித்த ப்ராஜெக்ட். இந்த கட்டடத்துக்குரிய அனுமதியை கோரி அந்த கட்டட விண்ணப்பதாரர் சகல ஆவணங்களையும் பிரதேச சபைக்கு சமர்ப்பித்திருக்கிறார். சட்டத்துக்கு புறம்பாக இருந்த போதிலும் நான் அதை இத்தை வரை தடுத்திருக்கிறேன். பிரதேச சபையில் இந்த கட்டடத்துக்கான விருதி அங்கீகாரம் இதை வரை என்னால் வழங்கப்படவில்லை. நான் ஜனாதிபதி செயலாளரோட சாய்ச்சேன். ஜனாதிபதி செயலாளருக்கு சகல அனுமதி நீங்க தான் கொடுத்துட்டு சாய்ச்சேன். அரசாங்க உத்தியோகம் நிலவரத்தை யோசிச்சு பாருங்க. கேபினெட்ல அங்கீகரிச்சு டெக்ஸ்குரிய பாராளுமன்றத்தில் கொடுத்து சம்பந்தப்பட்ட அமைச்சரை அங்கீகரிச்சு சம்பந்தப்பட்ட அமைச்சு அங்கீகாரம் வழங்கி BOA ரெஜிஸ்டராகி முதலீட்டு ரெஜிஸ்டராகி மத்திய சுற்றாடல் அதிகார சபை அங்கீகாரம் வழங்கி வெளிநாட்டில் இருந்து காசு வந்து சாமம் வாங்கி இவ்வளவு வேலை நடக்கும் போது இவ்வளவு பெரிய கம்பெனியில வேலை திட்டத்துக்கு பிரதேச சபை செயலாளர் தான் பொறுப்புண்டு சொல்றேன். எந்த வகையில் இந்த திட்டத்தை தடை செய்த எந்த ஒரு அதிகாரமும் பிரதேச சபையில் கிடையாது. கௌரவ மக்கள் பிரதிநிதிகள், இதை இருக்கின்ற பொது அமைப்புகள், பொது மக்கள் உண்மையிலேயே இதன் மீது ஈடுபாடு விரும்புவார்களாய் ஒரு பொதுநல வழக்கொன்றை நீதிமன்றத்தில் கொடுப்பதன் மூலம் ஒரு தடை உத்தரவை பெற்று இந்த திட்டத்தை தடுப்பதற்கான உண்மையான சாத்தியக்கூறு இருப்பதை நான் சகல மக்களுக்கு இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த பிரதேசத்திலிருந்து ஒரு சமூக நலனை பேணுகிற ஒரு அமைப்பு, தமிழ் பிரதேசத்தில் இருந்து வருகிற ஒரு அமைப்பு, இரண்டுமாக இணைந்து ஒரு பொது நலனோக்கு வழக்கொன்றை நீங்க செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.
இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை வகித்த முதலாவது தமிழரான அப்பா பிள்ளை அமிர்தலிங்கத்தின் 28ஆம் நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது. கொக்குவில் பகுதியில் அமைந்துள்ள தமிழர் விடுதலை கூட்டணியின் அலுவலகத்தில் நடைபெற்ற நினைவு நிகழ்வின் போது மலர் மாலை அணிவித்து அமரர் அப்பா பிள்ளை அமிர்தலிங்கத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. அமிர்தலிங்கத்தினுடைய இழப்பு நாங்கள் அதனுடைய தாக்கத்தை அளவிட முடியாது. அது மரணம் நடந்தும் இருக்கக்கூடாது. பிரச்சனை எவ்வளோ தீர்க்க முடியும். அமிர்தலிங்கம் அந்த பதவியால் வந்தவர். நாட்டில் உள்ள அரசாங்கம் ஆளுங்க அரசாங்கம் தோற்று தேர்தல் நடந்து அந்த எதிர்கட்சியா இருந்த கட்சிக்கு போதிய அளவு ஆசனங்கள் கிடைக்காதபடியினால்தான் அமிர்தலிங்கம் தலைவராக வந்தவருடைய அவரை யாரும் ஒரு பாவமண்டோ அல்லது புண்ணியத்திலேயோ அல்லது அவருக்கு ஒரு கௌரவம் கொடுக்க முடியாது. அந்த கௌரவம் அமிர்தலிங்கத்துக்கு வந்தது மக்களால். மக்கள் தங்களுடைய சக்தியை காட்டினார்கள். நேற்று தினம் கிளிநொச்சிக்கு விஜயம் செய்த எதிர்கட்சி தலைவர் கூறிய ஆறுதல் வார்த்தைகள் எவருக்கும் கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆறுதலத்தை கொடுத்தார். ஏன்னா அவர் ஆட்சியில் இருக்கின்றார். இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் அவர் ஆட்சியிலே அவர் பங்கார் என்ற முறையிலே அவருக்கு சில கடமைகள் இருக்காத செய்யும். 1927ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 27ஆம் தேதி யாழ் சுழிபுரம் பன்னாகம் பகுதியில் சின்னட்டி அப்பா பிள்ளை மற்றும் வள்ளியம்மை தம்பதிகளின் மகனாக அப்பா பிள்ளை அமிர்தலிங்கம் பிறந்தார். பன்னாகம் மெய்கண்டான் மகா வித்தியாலயத்தில் ஆரம்ப கல்வியை தொடர்ந்த அமரர் அமிர்தலிங்கம் சுழிபுரம் விக்டோரியா கல்லூரியில் உயர்கல்வியினை பூர்த்தி செய்தார். அதனை அடுத்து கொழும்பு பல்கலைக்கழகத்தில் சட்டக்கல்வியை பூர்த்தி செய்த அன்னார் 1951ஆம் ஆண்டு கொழும்பு சட்டக்கல்லூரியின் நியாயவாதி பட்டத்தை தனதாக்கிக் கொண்டார். இந்த காலகட்டத்தில் தந்தை செல்வாவின் அகிம்சாவாத கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட அமிர்தலிங்கம் இலங்கை தமிழரசு கட்சியில் இணைந்து கொண்டார். மும்மொழிகளில் பாண்டித்தியம் பெற்றிருந்த அமரர் அமிர்தலிங்கம் 1956ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் வட்டுக்கோட்டை தொகுதியில் போட்டியிட்டு பாராளுமன்றத்துக்கு தெரிவானார். தந்தை செல்வாவின் மறைவை தொடர்ந்து தமிழர் விடுதலை கூட்டணியை வழிநடத்திய இவர் 1977ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராகவும் பதவி வகித்தார். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை வகித்த முதலாவது தமிழராக விளங்கிய அன்னார் 1989ஆம் ஆண்டு ஜூலை 13ஆம் தேதி கொழும்பில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் படுகொலை செய்யப்பட்டார். ஹொரணை மில்லனிய ஹெஹெல்லவத்த உதா கம்மாயன வீட்டுத் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்வு அமைச்சர் சஜித் பிரேமதாச தலைமையில் நடைபெற்றது. இந்த திட்டத்தின் மூலம் 40 குடும்பங்களுக்கு வீடுகள் அமைத்து கொடுக்கப்படவுள்ளதுடன் இதற்காக 34 மில்லியன் ரூபாய் செலவிடப்படவுள்ளது. எங்கே அந்த அதிசயம்? இன்று ஒவ்வொரு பொய்யை கூறுகின்றனர். ராணுவ வீரர்களின் பெயரை கூறி மக்களின் நிலைப்பாட்டை திசை திருப்ப முயற்சிக்கின்றனர். குடிநீரை கேட்க மக்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர். அதனை கூறாமல் படையினரை பழிவாங்குவதாக கூறுகின்றனர். தற்போது மற்றும் ஒரு கதையையும் கூறுகின்றனர். பௌத்த மதம் அழிக்கப்படுவதாக கூறுகின்றனர். இவ்வாறு பொய்யான விடயங்களை கூறி வருகின்றனர். இவர்கள் அனைவரும் தமது எதிர்காலத்திற்காக சலுகைகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கிலேயே இவ்வாறு செயற்படுகின்றனர் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று வீடுகள் கிடைக்கும் ஒரணையில் பெரும் துயரங்களை எதிர்கொண்ட உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். குறிப்பாக இந்த நாட்டின் வறிய மக்கள் தொடர்பில் அர்ப்பணிப்புடன் செயற்படும் எமது தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு அதற்கான பலம் கிடைக்க வேண்டும். அதன் மூலம் அவர் நாட்டின் தலைவராக மாற வேண்டும் என நான் பிரார்த்தனை செய்கின்றேன். எம்பிலிபிட்டிய கொழும்பு பிரதான வீதியில் பல்லேபெத்த பகுதியை மறைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மீது சிலர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இன்று முற்பகல் முதல் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டதுடன் பிற்பகல் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மிளகு விலை குறைக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வெளிநாடுகளிலிருந்து மிளகு இறக்குமதி செய்யப்படுவதால் உள்ளூர் மிளகிற்கான விலை குறைக்கப்பட்டுள்ளதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் குறிப்பிட்டுள்ளனர். எவ்வாறாயினும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டமை தொடர்பில் எவ்வித தகவல்களும் கிடைக்கவில்லை என கொடகவெல போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். தேர்தல் காலங்களில் ஒட்டுசுட்டான் ஓட்டு தொழிற்சாலையை மீள ஆரம்பித்து தொழில் வாய்ப்புகளை வழங்குவதாக அரசியல்வாதிகள் வாக்குறுதிகளை அளித்தாலும் அந்த தொழிற்சாலை இன்னமும் மூடப்பட்டே உள்ளது.
நாட்டின் ஓடுகளின் கேள்வியை நிவர்த்தி செய்வதற்காக 1968 ஆண்டு மே மாதம் 20 ஒட்டுசுட்டான் பண்டாரவனியின் ஓட்டு தொழிற்சாலை திறந்து வைக்கப்பட்டது. அதன்போது 74 நிரந்தர ஊழியர்களும் 100க்கும் மேற்பட்ட தற்காலிக ஊழியர்களும் தொழிற்சாலையில் பணிபுரிந்தனர். எனினும் பலரின் வாழ்வாதாரத்திற்கு ஊன்றுகோலாக இருந்த இந்த ஓட்டு தொழிற்சாலை யுத்தம் வலுப்பெற்றதைத் தொடர்ந்து 1990 ஆண்டு முற்றாக செயலிழந்தது. 13 ஏக்கர் காணியில் அமைந்துள்ள இந்த ஓட்டு தொழிற்சாலையை மீள செயற்படுத்துவதன் ஊடாக நூற்றுக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்பினை ஏற்படுத்த முடியும் என்பது அனைவரினதும் எதிர்பார்ப்பாகும். கடந்த காலத்தில் ஓட்டு தொழிற்சாலையானது கைத்தொழில் வர்த்தக அமைச்சுகள் இருக்கின்ற போது 20 லட்சம் ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டு டிரான்ஸ்ஃபார்மர் பொருத்தப்பட்டு அந்த சுற்றாடலும் வெளியாக்கப்பட்டது. ஆனால் இன்று வரை அதன் பின் எந்த செயற்பாடுகளும் இடம்பெறவில்லை. அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் லாபத்துக்காக அந்த தொழிற்சாலையை இயக்குவதாகவும் அதனை இயக்கி உங்களுக்கு வேலைவாய்ப்பு தருவதாகவும் வாக்கு கேட்கின்ற போது பல வாக்குறுதிகளை அளித்த அவர்கள் இன்று பாராமுகமாக இருப்பது எங்கள் மத்தியில் மிகவும் வேதனையை தருகின்றது. இந்த 20 லட்சம் போட்டு அதுக்காக வேலை திட்டங்களை செய்வதற்கு ஒதுக்கிய பணத்தை கூட சொற்ப வேலையில சுமார் போட்டு கொஞ்சம் துப்புரவுகளும் செய்து காட்டி இதாக விட்டு வெளியேறினோம். எங்களுடைய நஷ்டஈடு தருவதாக சொல்லப்பட்ட பணத்தை கூட எங்களுக்கு இதுவரையில் எல்லா நிறுவனங்களுக்கும் கொடுத்து முடிந்தது. எங்களோட பற்றிக்கு மட்டும் இந்த ஊழியர்களுக்கு தர முடியவில்லை. ஓடு உற்பத்திக்கு உகந்த மூலப்பொருளான களிமண் அதிக அளவில் இந்த பகுதியில் கிடைப்பதால் குறைந்த செலவில் ஓட்டினை உற்பத்தி செய்வதற்கான அனுகூலமும் உள்ளது. உற்பத்தி செலவு குறைவாக காணப்படும் பட்சத்தில் நுகர்வோர் குறைந்த விலையில் ஓட்டினை கொள்வனவு செய்வதற்கான சூழல் ஏற்படும் என்பதும் திண்ணம். ஓட்டு தொழிற்சாலையை அரசியல்வாதிகள் பலமுறை சென்று பார்வையிட்டு வந்த போதிலும் தொழிற்சாலை இன்னும் திறக்கப்படவில்லை. எனவே நாட்டின் அபிவிருத்தி கருதியும் இளையவர்களுக்கான தொழில் வாய்ப்புகளை வழங்கும் நோக்கிலும் ஒட்டுசுட்டான் ஓட்டு தொழிற்சாலையை விரைவில் திறக்க வேண்டியது சம்பந்தப்பட்டவர்களின் பொறுப்பல்லவா? ஜிம்பாப்வேக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பொறுப்புகளை உணர்ந்து செயற்படுவதே தமது எதிர்பார்ப்பு என இலங்கை டெஸ்ட் அணியின் தலைவர் தினேஷ் சந்திமால் தெரிவிக்கின்றார். இரு அணிகளுக்கும் இடையிலான டெஸ்ட் போட்டி நாளை ஆரம்பமாக உள்ளது. நாளை காலை 10 மணியில் ஆரம்பமாகும் இந்த போட்டி கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் நடைபெறவுள்ளது. ஜிம்பாப்வேவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் 7 துடுப்பாட்ட வீரர்களையும் 4 சுழற்பந்து வீச்சாளர்களையும் இணைத்து விளையாட எதிர்பார்த்துள்ளோம். இந்த போட்டியில் அசேல குணரத்னவையும் இணைத்துக் கொள்ள எதிர்பார்த்துள்ளோம். அசேல குணரத்ன பந்து வீச்சிலும் ஆற்றல்களை வெளிப்படுத்தக்கூடிய வீரர் என்பதால் அவர் அணியில் உள்வாங்கப்பட்டுள்ளார். 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் ஜிம்பாப்வே அணியின் துடுப்பாட்ட வீரர்கள் சிறப்பான ஆற்றல்களை வெளிப்படுத்தினார்கள். அந்த அணியினை இலகுவாக மதிப்பிட முடியாது என்றாலும் அதிக டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள ரங்கன ஹேரத் எங்களோடு இருக்கின்றார். அதேபோன்று தில்ருவான் பெரேராவும் அணியில் இணைக்கப்பட்டுள்ளமை அணிக்கு சாதகமாக அமையும். ஜிம்பாப்வே வீரர்களின் பந்து வீச்சை சிறப்பாக எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது. இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்தி இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.